राधे कृष्णा। श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवधोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। உத்தமமான சுவாமி ராமானுஜருடைய தியானம் நமக்கு ஒரு பெரிய அனுகிரகத்தை கொடுத்துடும். வாழ்க்கையில தியானம் ரொம்ப அவசியமான ஒண்ணு. தியானம் அப்படின்னா மனசு அப்படியே ஒருநிலைப்படுறது. சாதாரணமா சம்சாரிகள் அவளுக்கெல்லாம் பல விஷயங்கள் லோகாயுதமான விஷயங்கள்ல கவனிச்சு பார்த்தோம்னா மனசு அப்படியே அதுலேயே மூழ்கி கிடக்கும். இப்போ ஏதாவது டிவி எல்லாம் பார்க்குறா அப்படின்னா அதுலேயே ஊறி கிடப்பா. எல்லாம் வியாதி வந்துடுத்துனா அந்த வியாதியோடைய யோசனைகளே இருக்கும். இல்லாட்டி பிரச்சனைகள் இப்படிலாம் வந்துடுத்துனா அதே யோசனை. சுவாமி நம்மாழ்வார் சொல்றா போல அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு. அது போல பகவத் சிந்தனையில அப்படியே மனசுல ஏற்பட்டு கிடந்தா அதுக்கு தியானம் அப்படின்னு பெயர். தியானம் பண்றதுனால என்ன ஆகுறதுன்னா நம்முடைய தேவையில்லாத எண்ணங்கள்லாம் மாறுறது. தியானத்தினாலே வியாதி குறையும். தியானத்தினாலே மனக்குழப்பங்கள் தெளியும். தியானத்தினாலே வழி புலப்படும். தியானத்தினாலே தெய்வீகம் சித்திக்கும். தியானத்தினாலே தீர்வுகள் அழகா கிடைக்கும். தியானத்தினாலே தீர்மானங்கள் ரொம்ப திருடமா இருக்கும். தியானம் நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மத்துல இந்த தியானம்ன்ற ஒரு விஷயத்த ரொம்ப பெருசா எல்லா பெரியவாளுமே பேசுறா. இன்னைக்கும் நம்ம கங்கை கரை, ஹிமாலயாஸ், இமாச்சலம், திருவண்ணாமலை இந்த மாதிரி பல இடங்கள்லாம் பார்த்தோம். நிறைய பேர் உட்காந்து அப்படி தியானம் பண்ணிட்டே இருப்பார்கள். ரொம்ப வசதி தியானம். இந்த தியானத்துக்கு அவ்வளவு அழகா இன்னைக்கு பலவிதமா மெடிடேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் சொல்றா. அந்த காலத்துல தியானம் அப்படின்னா முக்கியமா கோவில்கள்ல இருக்கக்கூடிய அர்ச்சாவதார மூர்த்தி துருவனுக்கெல்லாம் நாரத மகரிஷி எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க. பாதாதி கேசம் கேசாதி பாதம் இப்படி ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்லிட்டு துருவா பகவானுடைய திருவடிகள்லேருந்து அங்குலம் அங்குலமா அப்படியே நினைச்சுட்டே வரணும். பகவானோட கணுக்கால், முழங்கால், முட்டி, தொடை இப்படி கீழிருந்து மேலாக. இதுக்கு பேர் பாதாதி கேசம். திருப்பியும் கேசத்திலேருந்து பாதம் வரைக்கும் இதுக்கு பேர் கேசாதி பாதம். இப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு 5 வயசு பிள்ளை துருவனுக்கு ரொம்ப அழகா நாரதர் சொல்லி கொடுக்கிறார். அதனால தியானம் நீங்களும் ஒரு 2 நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷம் எடுத்த உடனே ஒரு 5 மணி நேரம் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் இப்படி உட்காருங்க. மைண்டு தானா ஓடும். திருப்பி கொண்டு வந்து வைங்கோ. திருப்பியும் ஓடும். திருப்பியும் கொண்டு வந்து தியானத்துல வைங்கோ. போக போக அப்புறம் என்ன ஆகும்னா ஒரு ஸ்திதியில மனசு அப்படியே இந்த தியானத்துல பழகிடும். ஆனா எல்லாத்துக்குமே முயற்சின்றது ஒண்ணு ரொம்ப அவசியம். சாதனை அப்படின்னு தான் சொல்லுவா. யோக சாதனை அப்படின்லாம் சொல்றது உண்டு. அப்படி மனச அப்படி ஒருநிலைப்படுத்தலன்னா சஞ்சலம் அப்படின்றது மனசினுடைய ஸ்வபாவம். சரியா? அதனாலதான் பெரியவா சொல்லுவா மனசு ஊஞ்சல் மாதிரி இங்கேயும் அடி அளபாஞ்சுட்டே இருக்கா. அதுல ராதையும் கிருஷ்ணனையும் உட்கார வச்சுடு அந்த ஊஞ்சல்ல அவர்கள் பாட்டுக்கு ஆரட்டம் அப்படின்னு சொல்லுவார்கள். அழகா தியானம். எத்தனையோ அழகா திவ்யதேசி பெருமாள்லாம் இருக்கார். காஞ்சி வரதராஜன், ஸ்ரீரங்கம் ரங்கராஜன், திருப்பதி ஸ்ரீனிவாசன், திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன், பண்டரிபுரம் பாண்டுரங்கன், உடுப்பி கிருஷ்ணன், திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி, நிறைய மூர்த்திகள். 1-2 அவ்வளவு மூர்த்திகள் அழகா தியானம் பண்ணலாம். அழகா அந்த மாதிரி தியானம் பண்ணணும். இது ஒரு சுகம். சுவாமி ராமானுஜர் அழகா ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பி திருப்பதிக்கு போயின்றிருக்கார். போற வேளைதான் அழகா திருக்கோவலூர் ஆயனெல்லாம் சேவிக்கிறார். ஜோரா திருவள்ளரை புண்டரீகாட்சரை சேவிச்சார். மதுராந்தகம் வேதிகாத்த ராமரை சேவிச்சார். இப்படி எல்லாம் சேவிச்சவர் அழகா காஞ்சிபுரம் வந்துட்டார். வரதராஜனை சேவிக்கிறதுக்கு பேரருளாளன் அழகா வந்தார்.
அனந்த சரஸ். காஞ்சிபுரத்துல அழகா அத்திகிரி அருளாளன், அழகா அத்திமர வரதன் இருக்கக்கூடிய ஒரு சரஸ், ஒரு பொய்கை, ஒரு குளம்தான் அனந்த சரஸ். அந்த அனந்த சரஸ்ல சுவாமி ராமானுஜர் அப்படி ஜம்னு தீர்த்தமாடுறார். அழகா முங்கி முங்கி குளிக்கிறார். அப்பதான் சுவாமி ராமானுஜர் குளிக்கிறத பார்த்து எல்லாம் சந்தோஷப்படுறார். தீர்த்தமாடுறத பார்த்து அழகா ராமானுஜர் முங்கி முங்கி அப்படி குளிச்சு எழுந்துக்கும் பொழுது அவருடைய முதுகு, அவருடைய முடி, குடுமி எல்லாம் ரொம்ப அழகா தெரியும். நிறைய பேர் அவர் சிஷ்யர்கள்லாம் அழகா அதையே ஆனந்தமா ரசிச்சு தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார்கள். அழகா சுவாமி ராமானுஜருக்கு ஒரு தடவை திருக்கோஷ்டியூர் நம்பி சொல்றார். திருக்கோஷ்டி நம்பி தியானத்துல இருக்கார். மச்சில் மாடி மேல உட்கார்ந்துட்டு தியானம் பண்றார் திருக்கோஷ்டியூர் நம்பி. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தியானம் களைஞ்சு எழுந்த உடனே திருக்கோஷ்டி நம்பியை பார்த்து சுவாமி ராமானுஜர் கேட்கிறார், தேவரீர் தியானிக்கும் வஸ்து எதுவோ, தேவரீருக்கு தியான வஸ்து யார் அப்படின்னு கேட்கிறார். தியானம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல மனசு லயப்படும். இப்ப நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா ஸ்ரீதேவி இருக்காள் இல்லையா, தாயார். தாயார் எப்பொழுதும் பகவானுடைய சரண கமலங்களே தான் தியானம் பண்ணுவார். அதனாலதான் சரண சேவை பண்ணிட்டு இருக்கா. பிரகலான் சொன்னாங்க, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம். பாத சேவனம்னு வரும்பொழுது மகாலட்சுமி தாயார் தான். அப்படியே அதையே தியானம் பண்ணிட்டு இருப்பார். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், பார்த்தசாரதி பெருமாளுடைய பக்தர்கள்லாம் அந்த வடுவா இருக்கு இல்லையா, முகம் முழுக்க தழும்பு, பீஷ்மர் விட்டு அம்பு தழும்பு இருக்குமே, அந்த திருமுக மண்டலத்தையே தியானம் பண்ணுவார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிறவாள்லாம் ஆண்டாள் நாச்சியார், அவ கையில இருக்க கிளியையே தியானம் பண்றவாள்லாம் பல பேர் உண்டு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூர்த்தியினிடத்துல ஒவ்வொரு அவயவத்தினிடத்துல ஒரு ஈர்ப்பு வந்துடும். நிறைய பேர் பார்த்தோம்னா திருவனந்தபுரம் பத்மநாபனுடைய அழகான அந்த நெற்றி, அந்த மூக்கு, இதையே தியானம் பண்ணுவார்கள். ரொம்ப அழகான திருமூக்கு அனந்த பத்மநாபனுக்கு. திருவட்டார் ஆதிகேஸ்வர பார்த்தோம்னா அவருடைய இடதுகே நம்ம பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கும். அந்த வாசல் பக்கத்துல நின்னோம்னா திருமுக வாசல் கிட்ட நிறைய பேர் அழகா ஆனந்தமா திருவட்டார் ஆதிகேஸ்வருடைய அந்த கையையே தியானம் பண்ணுவார்கள். நிறைய பேர் ரங்கராஜனுடைய திருக்கண்களே தியானம் பண்ணுவார்கள். திருப்பாணர் அழகா சொல்றார் இல்லையா, ஜோரா கரியவாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே அப்படின்வார். பாண்டுரங்கன், எத்தனையோ பேர் பாண்டுரங்கனுடைய பாதத்தையே தியானம் பண்ணுவார்கள். சில பேர் பாண்டுரங்கன் இடுப்புல கேசம் இடுப்பையே தியானம் பண்ணுவார்கள். ஏன்னா இந்த பாவக்கடல் இவ்வளவுதான் அப்படின்னு அந்த இடுப்பை தியானம் பண்ணி தங்களுடைய துக்கங்கள் எல்லாம் மறப்பார்கள். அழகா மன்னார்குடி ராஜகோபாலன், நிறைய பேர் அவன் காதையே தியானம் பண்ணுவான். காதுல அழகா ஒரு பக்கம் கோபிகளுடையதான அந்த தோடு, அந்த குண்டலத்தையும் போட்டுப்பான், இன்னொரு பக்கம் ஆண்கள் போடக்கூடியதான குண்டலத்தை போட்டுருப்பான். ஏன் காதையே தியானம் பண்ணுவார்கள் அப்படின்னா, நம்ம பிரார்த்தனையில அவன் திருச்செவி கேட்கணும் இல்லையா, அவன் செவியில விழுந்திருக்கான், நம்முடைய பிரச்சனைகள் அவனுடைய காதையே தியானம் பண்றவர்கள் உண்டு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பகவானுடைய மூர்த்தியிலேயே ஏதான ஒரு மூர்த்தியின் இடத்துல தியானம், அது இல்லாம அந்த ஒரு மூர்த்தியின் இடத்துலயும் ஏதோ ஒரு அவயவத்துல தியானம். நாரத மகர்ஷி அப்படிதான் சொல்றார், துருவனுக்கு சொல்றாரப்பா, நீ பாதாதிகேசம் கேசாதிபாதம் தியானம் பண்ணிட்டே வா, ஏதான ஒரு அவயவத்துல மனசு பூரணமா லயப்படும், அதையே தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். ரொம்ப அழகா இருக்கும். கரெக்டா தானாவே சுபாவமாவே கண்ணை மூடினோம்னா பகவானுடையதான அந்த அவயவ சௌந்தரியத்துல தானா மனசு மயங்கும். அவ்வளவு அழகு. அந்த மாதிரி அழகா திருக்கோஷ்டியூர் நம்பி இடத்துல கேட்டுட்டார் சுவாமி ராமானுஜர் தேவரீருடைய தியான வஸ்து அப்படின்னு. அப்ப அழகா சொன்னார் திருக்கோஷ்டி நம்பி, அடியேன் சுவாமி ஆளவந்தார் அந்த காவேரெல்லாம் நல்லா முங்கி குளிக்கும்போது அழகா கவிழ்ந்து குளிப்பார். அப்ப அவருடைய முதுகு இருக்கு இல்லையா, நன்னா கடாரத்தை திருப்பி போட்டா போல அழகா சகச்சவேன்னு இருக்கும். அடியேன் எப்பொழுதும் ஆளவந்தாருடையதான திருமுதுகையே தியானம் பண்ணுவேன் அப்படின்னு. தியான வஸ்து என்னடான்னா ஆச்சாரியனுடைய திருமுதுகம். ஏன்னா காவிரி நன்னா முங்கி குளிக்கும்போது முதுகு அப்படி தண்ணியா அந்த ஜலத்து மேல லேசா தெரியுமா, அது நல்ல செவந்த திருமேனி ஆளவந்தா இருக்கு, அவ்வளவு அழகா இருக்குமா. அதனால அதுதான் என்னுடைய தியான வஸ்து அப்படின்னு.
எத்தனையோ மகாத்மாக்கள் கவனிச்சு பார்த்தோம்னா ஆச்சாரியனுடைய திருவடியையே தியானம் பண்றதுன்னு ஒரு வழக்கமா வச்சிருக்கிறவர்கள்லாம் உண்டு. அதனால அந்த தியான வஸ்து சொல்லிட்டார் திருக்கோஷ்டமி, எனக்கு சுவாமி ஆளவந்தாருடைய திருமுதுகே தியான வஸ்து அப்படின்னுட்டார். நிஜமாவே இதெல்லாம் தான் ரொம்ப விசேஷம். ஆச்சாரிய தியானம், இந்த குரு தியானம், அது அந்த ஒரு பக்குவப்பட்ட குருவனிடத்துல பூரணமான ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் இந்த தியான முறை சரியா புரியும். மற்றவாளுக்கு இது புரியாது. அப்ப மற்றவாளுக்கு எதிராக சொல்லணும்னா கோவில்கள்ல இருக்கிற அர்ச்சாவதார மூர்த்தி, அந்த மூர்த்தியை தியானம் பண்றது ரொம்ப சுலபம். ஏன்னா பொசிஷன் மாற மாட்டார். எப்படியும் கோவில் இருக்க அர்ச்சாவதார மூர்த்தி இடத்துல இருக்க அபிமானம் நமக்கு ஒன்றும் குறையாது. அதுவும் தமிழ்நாட்டுல எல்லாம் பார்த்தோம், தமிழ்நாடு கேரளா கொஞ்சம் தூரத்திலேயே தான் நம்மளை நிக்க வைப்பா. சுவாமி பக்கத்துல போக விட மாட்டா. அதுக்கு ஒரு காரணம் பெரியவா என்ன சொல்றா அப்படின்னா, ரொம்ப பக்கத்துல போனோம்னா இந்த குறைகள் தான் தெரியுமா. ஒரு எல்லையில தூரத்துல நிற்கும்போது நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கலாம். நம்ம எல்லார்கிட்டயுமே ஒரு தூரத்துல இருக்கிற வரைக்கும் யாருடைய குறைகளும் நம்மள பாதிக்காது. நாமும் குறைகளை பெருசா கவனிக்க மாட்டோம். அதே ரொம்ப பக்கத்துல போக அந்த குறைகள் பெருசா தெரிய ஆரம்பிச்சிடும். இப்ப நீங்க ஒரு 10வது மாடியிலேருந்து ஊரை பாருங்க, ரொம்ப அழகா இருக்க மாதிரி இருக்கும். அது இறங்கி வந்து திருவிழா இறங்கி பாருங்க, இந்த ஊரே அழகுன்னு நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஆயிடும். இந்த குப்பை அழுக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் நம்முடைய இந்த கேரளா, தமிழ்நாடு, ஆந்திராங்கெல்லாம் சுவாமி ஏன் தூரத்துல வைக்கிறா நம்மள அப்படின்னா, அங்க இருக்க சின்ன சின்ன குறைகள் கூட நமக்கு பெருசா தோணி கடைசியில அந்த தெய்வத்து மேல இருக்க அபிமானம் நமக்கு குறைஞ்சு போயிடும். அதனால ஒரு டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்றது நல்லது அப்படின்றதுக்காகத்தான் பண்ணி வச்சிருக்கார்கள். அழகா அதனால நீங்க எப்பொழுதும் அர்ச்சாவதார மூர்த்திய தியானம் பண்ணுங்க. திருக்கோஷி நம்பி அதை தியானம் பண்ணார் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் கூரத்தாழ்வான் முதலியாண்டான்லாம் அழகா ராமானுஜர் தீர்த்தமாடுறத பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டு அழகா அவருடைய திருமேனிய தியானம் பண்றாங்க. இன்னைக்கும் நம்ம ஸ்ரீபெரும்புதூர், மேல்கோட்டை, ஸ்ரீரங்கம் எல்லாம் போன ராமானுஜருடைய அந்த திருமேனிய தான தியானம் பண்றோம். அழகா அந்த திருமேனி ராமானுஜர் அழகா தீர்த்தமாடி அனந்த சரஸ்ல அனந்தர் தீர்த்தமாடி அனுஷ்டானம் எல்லாம் பண்ணார். அழகா பன்னீர் திருமண் காப்பெல்லாம் இட்டு அனுஷ்டானம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிரமமா அழகா சேவிக்க. எப்பொழுதுமே கோவில்ல போனோம்னா எடுத்தோடனே நேர போய் கர்ப்ப கிரகத்துல இருக்கிற மூலவரை சேவிக்கப்படாது. சுத்தி இருக்கக்கூடிய ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், விஸ்வக்சேனர், இப்படி அழகா வரிசை கிரமமா அப்படிதான் சேவிக்கணும். ஏன்னா இவர்களை கொண்டுதான் பகவான நமக்கு நன்னா பரிச்சயம். அதனால முதல்ல அங்க இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் இப்படிலாம் தான். அழகா சுவாமி ராமானுஜர் அந்த அனந்த சரஸ் கரையில இருக்கக்கூடிய ஞானப்பிரான் வராகமூர்த்தியை சேவிச்சுட்டு அழகா ஆச்சரியமா சுத்தி இருக்க ஆழ்வார்கள் சன்னதி எல்லாம் சேவிச்சுட்டோம்னா, அங்கேயிருந்து நடந்து போனோம்னா நம்ம ஆழ்வார் சன்னதி எல்லாம் வரும். அழகா ஆழ்வார்கள் எல்லாம் சேவிச்சுட்டு அடுத்த பிரகாரத்துல நுழைஞ்சு ஜோரா அனந்தனுடைய அந்த திருப்புற்று அழகா ஆச்சரியமா அனந்தனை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா கரியமாணிக்க வரதர், சம்பிரதாயத்துக்கு ராமானுஜரை கொடுத்தவர் அவர் தான். அந்த கரியமாணிக்க வரதரை சேவிச்சுட்டு எந்த இடத்துல நின்னுண்டு அழகா யமுனை துறைவர் சொல்லும்படியான ஆள வந்தார் ராமானுஜரை பார்த்து ஆம் முதல்வனிவன் சங்கல்பம் பண்ணார். அந்த இடத்தையும் சேவிச்சுட்டு பிரதட்சணமா வந்து திருமடப்பள்ளி எல்லாம் சேவிச்சுட்டு அழகா ஜோரா இந்த பக்கமா வந்து பெருந்தேவி தாயாருடைய படிகள்ல ஏறி பெருந்தேவி தாயார் நன்னா சேவிச்சார். தாயாருக்கு பரம சந்தோஷம். நம்ம ராமானுஜன் நமக்கு தாகத்துக்கு தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்த பய அப்படின்னு சந்தோஷமா பெருந்தேவி தாயார் அனுகிரகம் பண்ண. அழகி படிதாண்டா பத்தினின்னு சொல்லுவா. பெருந்தேவி தாயார், ரங்கநாயகி இவெல்லாம் படிதாண்டா பத்தினி, அங்க ஏற்பா அவ்வளவுதான். அந்த மாதிரி அழகா பெருந்தேவி தாயார் நல்ல நீட்ட முகம் உண்டு தாயாருக்கு. இந்த செண்பகப்பூ மாதிரி ஒரு நீட்ட முகம் தாயாருக்கு. அதுல அவள் போட்டிருக்க அந்த மூக்குத்தியமா இருக்கட்டும், காதல் இருக்கக்கூடிய அந்த கம்மலா இருக்கட்டும், அவருடைய சர்வலங்கார பூஷித்து. ரங்கநாயகி ஒரு அழகு, பெருந்தேவி தாயார் ஒரு அழகு, ஆச்சரியமா அலர்மேல் மங்கா ஒரு அழகு. ஒவ்வொருத்தரும் ஒரு அழகு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு தாயாருக்கும் ஒரு அழகு, ஒரு நளினம் உண்டு. எல்லாம் அனுகிரக ரூபமான தாயார் தானே. அழகா பெருந்தேவி தாயாரை சேவிச்சார், இறங்கினார், ஜோரா வந்தார், திருப்பி ஒரு பிரதட்சணமா வரார். வைய மாளிகை படி ஆச்சரியமா 24 படிகள் ஏறார் ராமானுஜர். அத்திகிரி அருளாளன்
பேரருளாளன் வரதராஜனை பார்க்கறதுக்கு ஜோரா படிக்கட்டுகள் அப்படி ஏறினார். ஆனந்தமா ஏறி அங்கேயும் பிரதட்சணம் பண்ணி ஜோரா வரதராஜன் சந்நிதியில வந்தார். வரதா வரதா வரதான்னு தியானம் பண்ணிண்டு ஜோரா அந்த படிக்கட்டுகள்ல ஏறினா புன்னகை மன்னன் மா சுச்ச வருந்தாதேன்னு கைகள்ல எழுதி வச்சிருக்கிற தேவராஜன் வரதராஜன் தேவ பெருமாள் ஆச்சரியமான எம்பெருமான் தேவாதிராஜனை பிரத்யக்ஷமா பார்த்தார் சுவாமி ராமானுஜர். திருக்கட்சி நம்பிகளோட ஜோரா புன்னகை மன்னன் வரதராஜனை அமக்களமா சேவிச்சார். பகவான் பார்த்தான், நம் ராமானுஜர் அப்படின்னு கொண்டாடி தீர்த்தம் சடாரி எல்லாம் சாதிச்சான். அழகா தன்னுடைய மாலையெல்லாம் கொடுத்தான். வரதராஜனை பாதாதி கேசம் கேசாதி பாதம் ராமானுஜர் நின்று சேவிச்சார். கூட வந்தவாள் அப்படியே மயங்கி போய் ராமானுஜரையே பார்த்துட்டு. ஏன்னா இந்த மகாத்மாக்கள் பெருமாளை ரசிக்கிற ஒரு அழகு இருக்கு பாருங்க, அதுதான் வசதி. அப்படியே கண்கள் ஆனந்த பாஷ்பம் வழிய மயிர்கால்கள் குத்திண்டு நிற்க ராமானுஜர் வரதனை பார்க்க தன் பிள்ளைன்ற அபிமானத்துல வரதராஜன் ராமானுஜரை பார்க்க ரொம்ப தெய்வீகமான ஒரு சூழ்நிலை. வரதராஜனுக்கும் ஒன்னும் தெரியல, ராமானுஜருக்கும் ஒன்னும் புரியல. இவர் அவரை பார்க்கிறார், அவர் இவரை பார்க்கிறார். இவா ரெண்டு பேரையும் அனுபவிக்கிறத தேவர்கள் பார்க்கிறா. பூலோகத்திற்கு மனுஷாலாம் அர்ச்சாவதார மூர்த்தி வரதனபதி தெரியல, அழகா ராமானுஜரை பார்த்துட்டு இருக்கார். திருக்கட்சி நம்பிகளுக்கு வரதராஜன் நல்ல பிரத்யக்ஷம். அதனால வரதராஜன் முகத்துல இருக்கக்கூடிய அந்த புன்னகை, வரதராஜன் அப்படியே நெகிழ்ந்து போறாராம் ராமானுஜரை பார்த்துட்டு. ராமானுஜர் அப்படியே நெகிழ்ந்து போறார் வரதராஜனை பார்த்துட்டு. பாதாதி கேசம் ராமானுஜர் வரதனை பார்க்கிறார். அழகான அந்த செந்தாமரை பாதங்கள், கருணையில திருமேனி, நல்ல பெரிய பெரிய விரல்கள் வரதராஜனுக்கு. அழகான அந்த கணுக்கால்கள், அந்த தண்டையெல்லாம் ஜம்மன் இருக்கும் வரதராஜனுக்கு. ஆச்சரியமான முழங்கால், நல்ல பெரிய கால் வரதராஜனுக்கு. அந்த திருத்தொடை, அழகான அந்த பீதாம்பரம் பளபள பளபளன் தழைய உடுத்திண்டு. ஆச்சரியமான நாபிக்கமலம், மகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், உருண்டு திரண்ட தோள்கள், அழகான 4 திருக்கைகள், சங்கம் சக்கரம் கதை. அழகா வலது கீழ் கைய ஜோரா மா சுச்சன் எழுதி வச்சிருக்கார். ஆச்சரியமான அந்த கருஞ்சங்க கழுத்து, சாலக்கிராம மாலை, புன்னகை பூத்த திருமுக மண்டலம், பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தி என்ற திருமுக மண்டலம். இந்த கண்ணம் கொழுக்கு முழுக்குன்னு வரதராஜனுக்கு. நல்ல எடுப்பான நாசிகள், இந்த கண்கள் பேசும் வரதனுக்கு. இந்த கண்கள், அந்த புருவம், இந்த நெற்றி, அந்த கஸ்தூரி திலகம், சுருளான கேசம், தலையில கிரீடம், காதல குண்டலம். ஸ்மார்ட்டா இருக்கார், ஹேண்ட்ஸம், அவ்வளவுதான். ரொம்ப அழகா இருக்கார் வரதன். இப்படி வரதனை ராமானுஜர் பார்க்க, ராமானுஜரை வரதன் பார்க்கிறார். எப்படி ரசிக்கிறான் பாரு நம்மள. அப்பா, இப்படி ரசிக்கிறதுக்கு தான் நமக்கு ஆள் இல்லை அப்படின்னு பார்க்கிறார். அப்ப ஆச்சரியமா திருக்கட்சி நம்பிகள் இந்த வரதராஜன் ராமானுஜர் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கிறார். வரதனும் ராமானுஜரும் அது ஒரு சுகானுபவம். அது ஒண்ணு ராமானுஜரா இருந்து புரிஞ்சுக்கணும், இல்லாட்டி திருக்கட்சி நம்பிகளா இருந்து பார்க்கணும். அப்பதான் இந்த சிச்சுவேஷன் புரியும். அப்படியே மயங்கி 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 நிக்கிறா ராமானுஜர், மயங்கி நிக்கிறார். ராமானுஜரை பார்த்து வரதன் மயங்கி நிக்க, வரதன் கேசாதிபாதம் ராமானுஜரை பார்க்கிற. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிள்ளைய பார்த்தா அப்பா அம்மா எப்படி வளர்ந்துருக்கா, முடி எப்படி இருக்கு, மூக்கு எப்படி இருக்கு, எல்லாம் பாப்பா இல்லையா, அந்த மாதிரி ராமானுஜரை வரதன் ரசிக்கிறார், வரதனை ராமானுஜர் ரசிக்கிறார். இவ ரெண்டு பேரையும் திருக்கட்சி நம்பிகள் அழகா ரசிக்கிறார். அழகா வரதனை பார்த்தார், ஜோர மாலை எல்லாம் கொடுத்தார், வரதன் எல்லாம் சாத்தின்றார். பரம சந்தோஷம். பேச தோணல, பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்லை. தெரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டா பேச முடியுமா? ரொம்ப அழகா கம்பன் சொல்றார், ராமனும் சீத்தையும் முதல் தடவை பார்க்கிறார். அவ பார்த்தா முதல் தடவை பார்க்கிற மாதிரியே இல்ல, பிரிந்தவர் மீண்டும் சேர்ற மாதிரி இருக்கு. அதனால பேச்சே இல்லையா. அப்படி ஒருத்தர் அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அதுக்கு மேல பேசுற வார்த்தைகள். அதுபோல ரொம்ப அழகா வாத்சல்யத்துல வாஞ்சையில வரதராஜன் பார்க்கிறார். ராமானுஜர் அப்படியே மயங்கி, இவர்தானே நம்மளை மீட்டு கொண்டு வந்தார் விந்திய மலை காடுகள்லேருந்து அப்படி நன்றியோட பார்க்கிறார்.
அதே சமயத்துல அருளாள பெருமாள் எம்பெருமானார் இவர்தானே நமக்கு கொடுத்தார், அதையும் பார்க்கிறார். இவர்தானே நமக்கு அழகா சன்னியாசத்துக்கு எல்லாம் அனுமதி கொடுத்தார். இவர்தானே நம்மள திருவரங்க பெருமாள் அறையருக்கு தானமாக கொடுத்தார். இப்படி ஆச்சரியமான பலவிதமான சிந்தனைகளோட ராமானுஜர். வரதராஜன் இப்பதான் அவர் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு, இப்பதான் இது பண்ண மாதிரி இருக்கு, அதுக்குள்ள சன்னியாசம் வாங்கியாச்சு, ஸ்ரீரங்கம் போயாச்சு, ஜெகத்குரு ஆயிட்டார், எப்படி இருக்கா அப்படின்னு வரதன் மயங்க. இது ஒரு சுகம். அப்படியே அந்த இடத்துல ஒரு தெய்வீகமான அமைதி. யாரும் யாரிடத்திலையும் பேசல. வரதராஜன் கண்ணால பார்த்துட்டு இருக்கான் ராமானுஜரை, யதிராஜன் வரதராஜனை பார்த்துட்டு இருக்கார் ஆனந்தமாக. அழகா எல்லாரும் பார்த்தாச்சு, ஆரத்தி எல்லாம் காட்டினார்கள் வரதனுக்கு. உடனே அழகா ராமானுஜர் சொன்னார், வரதா தேவபெருமாளே, அடியேன் திருமலைக்கு பயணப்படுறேன், தேவரில் உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் நின்னா காஞ்சிபுரத்தை செட்டில் ஆயிடுவோன்னு பயம் வந்துடுத்து ராமானுஜருக்கு. ஏன்னா பழக்கப்பட்ட இடம், தன்னுடைய வரதன். கோவிலுக்கு பின்னாடியே தான் ராமானுஜருடைய கிரகம் இருந்தது. ராமானுஜருக்கு எல்லா அனுகிரகமும் காஞ்சிபுரத்துல தான் கிடைச்சது. ஆளவந்தார் அவரை பார்த்ததும் சரி, பெரிய நம்பிகள் அவர் கூட இருந்து அவருக்கு பகவத் விஷயம் சொன்னதும் சரி, அழகா பெருந்தேவி தாயார் வரதராஜனுக்கும் அவர் தீர்த்தம் எடுத்து கொடுத்ததும் சரி, அவர் சன்னியாசம் வாங்கிட்டதும் சரி, ராமானுஜருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் காஞ்சிபுரத்துல தான் நடந்தது அவருக்கு. அதனால காஞ்சிபுரத்து மேல ஒரு விசேஷமான அபிமானம். இன்னைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவா எல்லாருக்குமே காஞ்சிபுரம் அப்படின்னா ஒரு தனி மரியாதை உண்டு. அதர முத்தி தரக்கூடிய 7 இடங்கள்ல காஞ்சியும் ஒன்னாச்சு, அவ்வளவு வசதி. அதனால அழகா உத்தரவு கேட்டார். வரதராஜனும் சந்தோஷமா போயிட்டு வாரும் அப்படின்னு வழி அனுப்ப, ஜோரா திருக்கட்சி நம்பிகளும் வழி அனுப்ப, அழகா சுவாமி ராமானுஜர் காஞ்சிபுரத்தை விட்டு கிளம்பினார். நிறைய பக்தர்கள்லாம் காஞ்சிபுரத்திற்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார். நிறைய பேர் ராமானுஜரோட திருமலை பிரயாணப்பட்டார்கள். ஏன்னா மலையப்ப சுவாமி பார்க்கறது சுகம், அது ராமானுஜரோட பார்க்கறது ஒரு தனி சுகம் தான். ஆச்சாரிய புருஷா, குருமார்கள், பாகவதா இவர்களோட நாம ஒரு திவ்ய தேச யாத்திரையோ உத்தமமான ஸ்தலங்களுக்கோ போகும்போது அனுபவங்கள் பலவிதமா கிடைக்கும் நமக்கு. அந்த அனுபவங்கள்லாம் நமக்கு கிடைக்கணும்னா பக்தியும் வினயமும் இருந்தா தான் அழிச்சுட்டு போவா பெரியவாள்லாம். அதுதான் முக்கியம். அழிச்சுட்டு போகணும் அப்படின்னு சண்டையெல்லாம் போட்டாலும் ஒன்றும் நடக்காது. பிரார்த்தனையினாலே மட்டும்தான் திவ்ய தேச யாத்திரை கிடைக்கும். அவள் அழிச்சுட்டு போயாச்சு, எங்களை அழிச்சுட்டு போகலையே அப்படின்லாம் வாக்குவாதத்தெல்லாம் ஈடுபடுறவாளுக்குலாம் அவளுக்கு தான் நஷ்டம். எப்பொழுதுமே அவ போயிருக்காளா பெருமாளை, என்னையும் அழிச்சுட்டு போப்பா, இந்த பிரார்த்திக்கிற அதிகாரம் மட்டும்தான் நமக்கு உண்டு. அவ போயிட்டாலே நான் போகலையே, அவ மட்டும் எப்படி போகலாம் அப்படிலாம் நினைச்சிட்டோம்னா இன்னும் 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 நல்ல பகவத் அனுபவங்கள் தள்ளித்தான் போகும். பொறாமைக்கோ போட்டிக்கோ இடம் கிடையாது. அப்படி இடம் இருந்தா அங்க பக்தி கிடையாது. அதனால எப்பொழுதுமே யாராவது திருப்பதி போயிட்டு வரா, காஞ்சிபுரம் போயிட்டு வரா அப்படின்னு சொன்னா சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. பகவான என்னையும் சீக்கிரம் கூப்பிட சொல்லுங்கன்னு பிரார்த்திச்சுக்கணும். இதுதான் உத்தமமான குணம். உங்களுடைய குணம் நன்னாக 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 அவ்வளவு அழகா பகவத் அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். போட்டியோ பொறாமையோ இல்லாட்டி ஆர்கியூமெண்டோ சத்தியமா ஒரு நாளும் ஒரு திவ்ய தேச அனுபவத்தை நமக்கு கொடுக்காது. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்ல ராமானுஜா ராமானுஜான் ஜபிங்கோ. அப்ப தேவையில்லாத குணங்கள்லாம் போகும். ராமானுஜர் உகக்கிறபடி இருக்கிறவாளுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். அழகா நிறைய பேர் கிளம்பினார், சில பேர் ராமானுஜரே வேண்டாம்னுட்டார். அவள்லாம் கேட்கிறா ஏன் அப்படின்னு. ராமானுஜன் குடும்பத்தை பார்த்துக்குவான், கடமை இருக்கு, இன்னொரு சந்தர்ப்பத்துல போகலாம். ஆச்சாரியனுக்கு தெரியும், சத்குருவுக்கு தெரியும் எந்த சந்தர்ப்பங்கள்ல யார எந்த திவ்ய தேச யாத்திரைக்கு அழிச்சுட்டு போகலாம்னு இருக்கு. இதே ராமானுஜர் நிறமாச கர்ப்பிணியான அனந்தாழ்வானும் மனைவியும் அனந்தாழ்வானும் திருமலைக்கு போகிறது பர்மிஷன் கொடுத்தார். சில பேர் இல்ல வேண்டாம், அவன் குடும்ப வேலையை பார்த்துட்டு அப்படின்ட்டார். நிறைய பேர் ஒன்னும் சொல்லல. ராமானுஜர் சொன்னா சரியா இருக்கும். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு ராமானுஜரிடத்துல பூரணமா இருந்தது. எப்பொழுதுமே ஒரு இடத்துக்கு கிளம்புறோம், யாத்திரைக்கு போறோம், நம்மள சில பேருக்கு போக முடியாது, சில பேர் போக முடியல. சரி, இதுவும் பகவத் சங்கல்பம், அது ஏத்துக்கணும். பகவானுடைய வழக்கு, சரி பகவான் எனக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு இருந்துட்டோம்னா தானாகவே காலத்தே நடக்கும். அது மட்டும் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. வீண் பிடிவாதத்தினாலேயோ அழறதுனாலேயோ புலம்புறதுனாலேயோ நிச்சயமா நமக்கு கிடைக்காது. நம்ம எல்லாருமே பண்ற தப்பு இதுதான். ஐயோ அவ போயிட்டாளே, அவளுக்கு மட்டும் எப்படிதான் போக முடியுது, எப்ப வேணா நினைச்சா போயிட்டு இருக்கா இப்படிலாம் சொன்னா அப்பப்ப கிடைக்க வேண்டிய திவ்ய தேச யாத்திரையும் தடப்பட்டு போயிடும். ஜாகிரத ஜாகிரத.
பிரார்த்திச்சுக்கோங்க. நல்லா நிறைய திவ்ய தேசங்கள் பார்க்கணும், நன்னா சேவிக்கணும். யாராவது நிறைய தடவை அப்பப்போ போய் சேவிக்கணும். அவளை மாதிரி எனக்கும் நிறைய பகவத் அனுபவங்கள், பகவத் தரிசனம் கிடைக்கிறது, கிருஷ்ணா அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு பிரார்த்திச்சுக்கணும். சரியா? அழகா ராமானுஜர் சில பேர் வேண்டாம், சில பேர் அவரோட கிளம்புறா. அழகா ராமானுஜர் காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்புறார். அழகா காஞ்சிபுரத்துல கிளம்பி நேர ஷோலிங்கர் கடிகாச்சலம் திருக்கடிகை, அங்க ஒரு கடிகை நேரம், ஒரு நாழிகை நேரம் நின்றுட்டோம் வச்சுக்கோங்களேன். 24 நிமிஷம் அந்த மலையில நின்றுட்டோம்னா மோட்சம் கேரண்டி. அக்கார கனி நரசிம்மர், யோக நரசிம்மர், யோக ஆஞ்சநேயர், ஏகசிலா பர்வதம்னு பாறை மேல ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிற அக்கார கனியான நரசிம்மன். அழகா சோழிங்கர் நரசிம்மரை சேவிச்சு, ஆஞ்சநேயரை சேவிச்சு ஆனந்தமா அங்கேந்து திருமலைக்கு பயணப்பட்டார் ராமானுஜர். ஆச்சரியம். அழகா அப்படியே போற. அந்த காலத்துல வயக்காடு வழியா அப்படிதானே போ, பெரிய ரோடு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்போ ஒரு ஸ்திதியில இந்த திருப்பதிக்கு இப்படி வயக்காடு வழியா நடந்து நடந்து போயிடுவார்கள். அப்போ ஒரு இடத்துல எந்த பக்கம் போகிறதுன்னு வழி தெளிவா தெரியல. உடனே சுவாமி ராமானுஜர் பார்த்தார், அந்த வயக்காட்டுல ஒருத்தன் ஏற்றம் இறைக்கிறவன் இருந்தான். அந்த ஏற்றம் இறைக்கிறவனை பார்த்தப்பா, திருமலைக்கு செல்லும் வழி எதுப்பா அப்படின்னா. உடனே அந்த ஏற்றம் இறைக்கிறவன் இப்படி போங்க அப்படி போங்கன்னு வழி காட்டினான். அவன் காட்டி முடிச்ச உடனே சுவாமி ராமானுஜர் ஆனந்தமா கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய மயிர்கால்கள் குத்துண்டு நிக்க அவனை நமஸ்காரம் பண்ணிட்டார். சிஷ்யாளுக்கெல்லாம் ஒன்னும் புரியல, எதுக்கு இவனை போய் ஒரு நமஸ்காரம் பண்ணார் அப்படின்னு தெரியலையேன்னு சொல்லி உடனே கேட்டா, சுவாமி தேவர் இந்த ஏற்றம் இறைக்கிறவனை இப்படி நமஸ்காரம் பண்றேல என்ன பகவத் அனுபவம் அப்படின்னு கேட்டார். அப்ப உடனே சுவாமி ராமானுஜர் சொன்னார், நம்ம வைகுந்தத்துக்கு போனோம் அப்படின்னா பரமபதமாகிய வைகுந்தம், அங்க விரஜா நதி உண்டு. அந்த விரஜா நதியிலேருந்து குளிச்சு அந்த கரை ஏறினோம் அப்படின்னா உடனேயே அங்க அமானவான்னு ஒரு தேவன், அந்த தேவன் பேர் அமானவான். அந்த அமானவான் நாம வைகுந்தத்துக்கு எந்த வாசல் வழியா நுழையணும்னு சொல்லுவான். ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பெருமாளை இப்படிதான் பார்க்கணும்னு ஒரு வைராக்கியம் உண்டு. சில பேருக்கு பரமபதம் ஸ்ரீரங்கம் மாதிரியே இருக்கணும், பகவான் ரங்கராஜன் மாதிரியே காட்சி கொடுக்கணும். சில பேருக்கு திருவனந்தபுரம் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு, சில பேர் பன்றிபுரம் மாதிரியே இருக்கணும், சில பேர் குருவாயூரப்பன் தான் வேணும்னுவா. பராசர பட்டர் போன்றவர்கள்லாம் கவனிச்சு பார்த்தோம்னா ஆச்சரியமா, அது ஸ்ரீரங்கமா இருந்தா தான் இருப்பேன், இல்லாட்டி இருக்க மாட்டேன் அப்படின்னு அழகா சொல்லிட்டார். அதனால யாருக்கு எந்த பாவமோ அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி வைகுந்தம் அவர்களுக்கு காட்சி கொடுக்கும். அதனால அங்க அமானவான் அப்படின்ற ஒரு தேவன் அந்த விரஜா நதியினுடைய கரையில நிற்பான். கட்டாயம் நீங்க பாப்பேன், ராமானுஜ வைபவம் மோட்சம் அழிச்சுட்டு போகும். முன்னாடி நீங்களோ இல்லாட்டி நானோ எப்படியும் போவோம். அந்த அமானவானை பத்தி நம்ம அழகா அங்க வைகுந்தத்துல பேசுவோம், உண்மையா இல்லையா அப்படின்னு. உண்மைதான், சந்தேகமே வேண்டாம், பார்த்துட்டு. ஆனா நீங்க எதுக்குள்ள தெரியாது, திருவனந்தபுரமா, ஸ்ரீரங்கமா, பன்றிபுரமா, குருவாயூரா, உடுப்பியா, போட்டியில நிறைய பேர் இருக்காளே, அவாவாடு எத் பாவம் தத் பவதி. ஆனா எல்லாத்துக்குள்ளயும் நான் ஓடிட்டு இருப்பேன் வச்சுக்கோங்க, ராமானுஜர் கூடவே. ஆச்சரியம். அந்த அமானவான் வழி காட்டுவான் எந்த வாசல் வழியா நுழையணும். அதுபோல பூலோக வைகுந்தம்னு சொல்லும்படியான திருப்பதிக்கு, என்னடா அது பூலோக வைகுண்டம், ஸ்ரீரங்கம் தானே, திருப்பதி 108 திவ்ய தேசம் பூலோக வைகுந்தம் தான். அந்தந்த பக்தாளுக்கு இருப்பிடம் வைகுண்டம். குருவாயூரப்பனுடைய பக்தர்களுக்கு குருவாயூர் தான் பூலோக வைகுந்தம். உடுப்பி கிருஷ்ணன் பக்தர்களுக்கு உடுப்பி தான் பூலோக வைகுந்தம். மன்னார்குடி ராஜகோபாலன் பக்தர்களுக்கு மன்னார்குடி தான் பூலோக வைகுந்தம். இப்ப வெண்ணத்தாழி உற்சவம் எல்லாம் வந்துடும் பயலுக்கு, ஆச்சரியமா இருப்பான், அவ்வளவு அழகு. அதனால அந்த திருமலைக்கு போகக்கூடிய வழியை காட்டக்கூடிய அமானவானாக இவன் எனக்கு தெரிஞ்சான், அதனாலே சேவித்தேன் அப்படின்ற. வைகுந்தம் எப்படி இருக்குன்னு சாதாரணமா சொல்ற ராமானுஜர், ஏன்னா இவர் வைகுந்தவாசி ஆதிசேஷன். அதனால திருப்பார்கடலும் தெரியாம வைகுந்தத்தை பத்தி இவ்வளவு சொல்லி, விரஜா நதியை பத்தி சொல்லி, அமானவானை பத்தி சொல்லி, அந்த அமானவான் வழிகாட்டா போலே இவன் பூலோக வைகுந்தமான திருமலைக்கு வழிகாட்டினார். அதனாலே அமானவான்னு நினைச்சு சேவிச்சேன்னு. என்ன பாவம் பார்த்துக்கோங்க. இப்ப திருமலைக்கு யாராவது வழி காட்டுறா அப்படின்னா அவர்கள் அமானவான், அப்பேற்பட்ட தேவன். இது சத்தியம். இது
எனக்கு எப்பொழுதுமே இந்த திருமலைக்கு போனோம் வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த விஷயம் ஞாபகம் வரும். எனக்கு ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு அனுபவம், திருமலைக்கு போகும் பொழுது ஏற்பட்ட அனுபவம். என்ன அனுபவம்? சத்தியமா நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சர்வத்திர ராமானுஜநாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா.